ஒரு குட்டி கதை தான். நான் எப்படி இது வரைக்கும் நான் வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான். 80 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவிலிருந்து குடிபெயர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சின்ன குக்கிராமம் கொடுத்து நீங்கள் இங்கே குடியிருக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இடம் கொடுத்து, இடம் கூட இல்லாமல் நாங்கள் தொழில் பண்ணிட்டு வரும்போது தெருக்கூத்து, கம்பம் ஆடுறது, அதுதான் எங்களுக்கு வந்துட்டு தொழிலாக இருந்துச்சு. அந்த தொழிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படிப்பு சம்மந்தப்பட்டதில் வந்துட்டு சேர்ந்து ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூல் முடிச்சு காலேஜ் பிகாம் டிகிரி படித்து முடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு என் பயிற்சியாளரும் எம்எஸ் சார், ஜிஎம் மேம், உதயநிதி அண்ணா அவர்களும் எல்லாருமே சேர்ந்து என்ஐஎஸ் டிப்ளமோ கொல்கட்டாவில் படிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் ஸ்பெஷல் ஜிம்னாஸ்டிக் ட்ரைனிங் சென்டர் ஸ்டேடியம் பி கரட்டுப்பாளையத்தில் முதலமைச்சர் ஐயா அவர்கள் திறந்து வைக்கப்பட்டார். என்ஐஎஸ் கொல்கட்டா படிக்க போகிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபீஸ் என்னால் கட்ட முடியலைன்னு சொல்லி நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆனதுக்கப்புறம் என்னால் போக முடியல. அதுக்கப்புறம் சார்கிட்ட சொல்லி, மேம் என்ன பண்ணுறது மேம், என்னால் படிக்க போக முடியாது, நான் போகல அப்படின்னு சொன்ன இடத்துல எம்எஸ் சார் நின்று டக்குன்னு சார் உதயநிதி அண்ணா கிட்ட சொல்லி அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணி 2,25,000 எனக்கு டிரான்சாக்ஷன் பண்ணாங்க. மாநில அளவில் முதலமைச்சர் கோப்பையில் நான் முதலிடம் பெற்று 1,00,000 ரூபாய் ரொக்க பரிசு பெற்றேன். அது எல்லாமே உதயநிதி அண்ணா ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி. அந்த 1,00,000 ரூபாயில் என்னுடைய படிப்பு செலவிற்கு மேம்படுத்தி எங்கள் ஊருக்கு நான் விருந்து வச்சேன். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இந்த 1,00,000 ரூபாய்க்கு 5 ஜீரோ இருக்குன்னு கூட தெரியாது யாருக்குமே. எங்கள் ஊருக்கு யாருமே படித்தது கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு படித்து இது வரைக்கும் வந்திருக்கேன்னா எல்லாருமே என் கூட நின்ன எல்லாருமே எம்எஸ் சார், ஏசி சார், உதயநிதி ஸ்டாலின் அண்ணா எல்லாருமே என் கூட தான் இருந்தாங்க. அண்ணா நீங்கள் மட்டும் எங்கள் ஸ்டேடியத்துக்கு வந்து நின்னீங்கன்னா எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கண்ணா. நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா போதும், உங்களை எல்லாருமே கைக்குள்ளே வச்சு தாங்குவாங்கண்ணா. உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படிப்படியாக உங்களை பார்த்து தான் நாங்கள் முன்னேறினோம். நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் வந்துட்டு எங்கள் ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலன்னா நாங்கள் எங்கேயோ போயிருந்திருப்போம். என்னோடய திசை மாதிரி எங்கெங்கேயோ நின்றுருப்போம்.